नहमदुहु नसल्ली अला रसूलिहिल करीम मिनश्शैतानिर रजीम பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். கணிதத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, குழந்தைகளே, இன்றைய தினம் நாம் கேட்க இருப்பது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு குர்ஆனிலே நிறைய இடங்களிலே வருகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி பிறந்தார்கள், அவருடைய தாயார் யார் என்பதை பற்றி நாம் இப்பொழுது சுருக்கமாக பார்ப்போம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தகப்பனார் இம்ரான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் பெயர் ஹன்னா. அந்த இம்ரான், அந்த ஹன்னா அவர்கள் தங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்பதாகவும், அப்படி பிறந்தால் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலேயே வைப்பதாகவும் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டுக்கொண்டார்கள். அப்படி கேட்கக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு பிறகு குழந்தை பிறக்கிறது. அது பெண் குழந்தை. இம்ரானுக்கும் அவருடைய மனைவி ஹன்னாவுக்கும், அந்த ஹன்னாவுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தை பெண் குழந்தையாக இருக்கிறது. அந்த பெண் குழந்தை பிறந்த உடனே அவர்களுக்கு சற்று வருத்தமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், பெண் குழந்தையாக இருக்கிறது. நாம் ஆண் குழந்தையாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் செல்ல வைத்திருக்கலாமே, இபாதத்துகளை வைத்திருக்கலாம், பள்ளிவாசலுடைய அந்த வேலைகளிலே ஈடுபட வைத்திருக்கலாம் என்பதாக அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த பெண் குழந்தையை அவர்கள் சரியான முறையிலே வளர்ப்பதற்காக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நபியை அல்லாஹ் தஆலா அனுப்புகிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்க்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு நபி வளர்த்தால் எப்படி இருக்கும்? தீனுடைய பற்றுதலோடு, தீனின்படி, அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அவர்கள் அந்த குழந்தையை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு ஒரு உதாரணமாக எந்த அளவுக்கு அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கிறார்கள் என்பதை ஒரு சம்பவத்தை வைத்து நாம் எடை போட்டுக் கொள்ளலாம். ஒரு தடவை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனி அறையில் தான் அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான உணவுகளை உண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், நீங்கள் இந்த உணவுகளை உண்டு விதவிதமாக உணவுகளை சாப்பிடுகிறீர்களே, உங்களுக்கு யார் தந்தது என்பதாக. அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், இது எனக்கு அல்லாஹ் கொடுத்தது என்பதாக சொல்கிறார்கள். அப்போ அவர்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருந்தது, அவர்கள் எந்த அளவுக்கு வாழ்ந்தார்கள், அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் அவர்களுக்கு ரிஸ்கை கொடுத்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் வாலிப பருவம் அடைந்து விட்டார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித உருவிலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். அப்பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஆண் அருகிலே வருகிறார்கள் என்பதை தெரிந்து அவர்கள் மறைவிடத்திற்கு செல்கிறார்கள். என்னை யாரும் தீண்ட வேண்டாம், என் பக்கத்திலே நெருங்காதீர்கள் என்பதாக. அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் கெட்டவன் அல்ல, நான் மலக்காக இருக்கிறேன், நல்லது செய்வதற்காக, நற்செய்தியை சொல்வதற்காக உங்களிடத்திலே வந்திருக்கிறேன். உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க இருக்கிறது, ஆண் குழந்தை பிறக்க இருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள். அப்பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், நான் எப்படி குழந்தை பெற முடியும், குழந்தை உண்டாக முடியும்? நான் எந்த ஆணையும் தீண்டியதில்லை,
எந்த ஒரு கெட்ட ஒரு பெண்ணாகவும் நான் இல்லை, நான் வந்து ஒழுக்க கற்புள்ள பெண்ணாக இருக்கிறேன் என்பதாக சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா நாடினால் எப்படி வேண்டுமானாலும் அல்லாஹ் குன் என்று சொன்னாலே போதும், அது உண்டாகிவிடும். அல்லாஹ்வால் படைக்க முடியும். அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நற்செய்தியை சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள். அதே ஒரு காலகட்டத்திலே அவர்களுக்கு குழந்தை உண்டாகி குழந்தை பெற்று எடுக்கிறார்கள். அந்த குழந்தை உண்டாகி பெற்றெடுத்த அந்த குழந்தை உண்டானதுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த பிரசவ நேரத்தில் ஒரு பேரிச்ச மரத்தினுடைய கீழே நிற்கிறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் அது பேரிச்ச மரத்தினுடைய அந்த மரத்தை பிடிச்சிக்காங்க, அந்த மரத்தை பிடிச்சி உழுக்குங்க, அதில் பழங்கள் உதிரும், அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட்டு அந்த நீரை பருகுங்க, உங்களுக்கு கண் குளிர்ச்சி வரும், உங்களுக்கு அந்த பிரசவ வலி வந்து லேசாகும் என்பதாக என்ற கருத்துப்பட அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே போல் அவர்கள் செய்கிறார்கள், குழந்தை பெற்றெடுக்கிறார்கள். அவர்கள்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். நாம் இயேசு என்று நம் தமிழ்நாட்டிலே சொல்கிறோம், ஜீசஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், அரபியிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்வார்கள். ஜீசஸ் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இயேசு அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் ஒன்றுதான். அவர் பிறந்த உடனே அவர் பேசக்கூடிய சக்தியை அல்லாஹ் கொடுத்தான். குழந்தையிலே தொட்டிலே குழந்தையாக இருக்கும்போதே அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பேசும் சக்தியை கொடுத்தான். தன்னுடைய தாயார் கற்புள்ளவர் என்பதாகவும் அல்லாஹ் தஆலா குன் என்று சொல்லிக்கொண்டே உருவாக்கினான், இந்த குழந்தையை இந்த கருவை உண்டாக்கினான் என்பதாகவும் சொல்லி நபியாகவும் அனுப்பப்பட்டுள்ளேன் என்பதாகவும் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பேசக்கூடிய சக்தி அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். பிற்காலத்தில் அவர்கள் வளர்ந்து அல்லாஹ்வுடைய நபியாக அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்தார்கள், அன்பை போதித்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இன்ஜீல் வேதத்தை வழங்கினான். அந்த வேதம் அல்லாஹ்வால் இறக்கப்பட்டது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அந்த வேதத்தை முஸ்லிம்களும் நம்ப வேண்டும். அந்த இன்ஜீல் வேதம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நபி என்பதையும் நம்ப வேண்டும். அப்படி நம்பினால்தான் அவர்கள் உண்மையான முஸ்லிம்களாக ஆக முடியும். ஆனால் அந்த இன்ஜீல் வேதம் இப்பொழுது இருக்கிறதா என்று பார்த்தால் அது ஒரிஜினல் இல்லை. ஏன் என்று சொன்னால் அந்த வேதம் பின்னால் வரக்கூடிய அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம்தான் முழுமையான ஒரு மார்க்கம், முழுமையான வேதம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான். ஆகவே எல்லா மக்களும் பின்பற்றக்கூடியது அந்த குர்ஆன், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயத்துக்கு அருளப்பட்ட அந்த குர்ஆன். எல்லா மக்களும் பின்பற்றக்கூடியது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு முன்னால் உள்ள வேதங்களோ அதற்கு முன்னால் உள்ள நபியுடைய சட்டத்திட்டங்களோ இப்போது செல்லாது. இப்போது செல்லக்கூடிய ஒரே விஷயம் முஹம்மது நபியும் குர்ஆனும் தான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையும் குர்ஆனுடைய சட்டத்திட்டங்களும் தான் இனி உலகம் அழியக்கூடிய வரையிலும் செல்லும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்க அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நிறைய சக்திகளை கொடுத்திருந்தான். ஏனென்று சொன்னால் ஒரு நபிமார்களுக்கும் ஒரு விதமான சக்திகளை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். ஏனென்று சொன்னால் மக்களிடத்திலே நபி என்று சொன்னால் அதை நிரூபிப்பதற்கு அவர்களுக்கு அது ஏதாவது ஒரு திறமை இருக்க வேண்டும். எல்லாருமே நபியாக பிரகடனப்படுத்திவிட முடியாது. அவர்கள் பிரகடனப்படுத்த வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு அற்புதங்களை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக ஒரு காலகட்டத்திலும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அந்த சக்தியை கொடுத்திருப்பான். அப்படி என்ன சக்தி? குழந்தைகளை பேசக்கூடிய சக்தியை கொடுத்தான். பின்னாளிலே வந்து அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் பண்ணக்கூடிய நேரத்திலே, அதாவது குஷ்டரோகி, கண் தெரியாதவர்கள், காது கேட்க இயலாதவர்கள், முடவர்கள், கை வந்து இதாக போயிருக்கு, கால் நொண்டியாக இருக்கிறாங்க, அவர்களுக்கெல்லாம் அதை குணப்படுத்தக்கூடிய சக்தி அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். அவர்கள் எப்படி குணப்படுத்துவார்கள் என்றால், அல்லாஹ்வின் பெயரால் நான் பிரார்த்திக்கிறேன், இவர்களுக்கு இந்த கண்ணு தெரியாமல் இருக்குது, இவர்களுக்கு கண் நல்லபடியாக குணமாக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்கள்.
அவர்களுக்கு கண் பார்வை கிடைத்துவிடும். அவர்கள் கை முடமாக இருக்கும். அப்பொழுது பிரார்த்தனை செய்வார்கள், அல்லாவின் பெயரை கொண்டு நான் பிரார்த்திக்கிறேன், இவருக்கு கை சுகமாக வேண்டும் என்று தடவுவார். அல்லாவின் கிருபையால் நன்றாக குணமாக வேண்டும் என்று தடவுவார். அல்ஹம்துலில்லாஹ், அது நல்லபடியாக குணமாகிவிடும், கை சரியாகிவிடும். கால் நொண்டியாக இருப்பார், அல்லாவின் கிருபையால் இந்த கால் நன்றாக சரியாக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து தடவுவார், நன்றாக குணமாகிவிடும். இவர் அல்லாவுடைய நபி, இவர் கடவுள் அல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுள் கிடையாது, அல்லாவுடைய தூதர். அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதை மக்களிடத்தில் எடுத்து சொல்வார்கள். இப்போ முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியோ அதே போல் அவர் கிபி 1ஆம் நூற்றாண்டிலே இருந்தவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபி 570 அந்த ஆண்டு வாக்கிலே அவர்கள் பிறந்து அந்த தீனுடைய வேலையை செய்தவர்கள். அவர்களுக்கும் இவர்களுக்கும் 500 ஆண்டுகள் வித்தியாசம் இருக்கிறது. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்திலே அந்த மக்கள் எல்லாரும் பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்தார்கள். பின்பற்றிய பிறகு அந்த யூத இனத்தை சேர்ந்த மக்கள் தங்களுடைய வம்சத்திலே நபி வராமல் வேறு ஒரு வம்சத்திலே நபி வந்திருக்கிறாரே என்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய முற்பட்டார்கள். கொலை செய்ய முற்பட்ட அந்த ஒரு காரணத்திலே அல்லாஹ் தஆலா என்ன செய்து விட்டான் என்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வானுலகத்துக்கு உயர்த்தி விட்டான். தன்னளவிலே அல்லாஹ் தஆலா உயர்த்தி கொண்டான். இப்போ வானுலகத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். ஆனால் பின்னால் அவர்கள் வருவார்கள், பின்னாளிலே ஒரு நாள் வருவார்கள். வந்து உலகம் அழியக்கூடிய நாள் சமீபத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி வருவார்கள். திரும்பி வரக்கூடிய நேரத்திலே அவர்கள் நபியாக வர மாட்டார்கள். அவர்கள் இந்த உம்மத்தே முஹம்மதியாவிலே, அதாவது முஸ்லீமாக, முகமது நபியை பின்பற்றக்கூடிய ஒரு முஸ்லீமாக அவர்கள் வானத்திலே இருந்து இறங்கி வருவார்கள் என்பதாக ஹதீஸினுடைய கருத்திலே நாம் அறிகிறோம். ஏன் என்று சொன்னால், அவர்கள் உயிரோடு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் ஒரு துவா செய்தார்கள், பிரார்த்தனை செய்தார்கள். என்ன பிரார்த்தனை செய்தார்கள்? யா அல்லாஹ், நான் இந்த உம்மத்தே முஹம்மதியா, எனக்கு பின்னால் வரக்கூடிய இந்த உம்மத்தே முஹம்மதியா என்று ஒரு கடைசி உம்மத்து இருக்கிறது, அந்த உம்மத்திலே நான் பிறக்க வேண்டும், ஒரு முஸ்லீமாக பிறக்க வேண்டும் என்பதாக அவர் துவா செய்தார்கள் என்பதாக ஹதீஸினுடைய கருத்திலே வருகிறது. அந்த துவாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான் என்பதாக ஹதீஸினுடைய கருத்திலே நாம் தெரிந்து கொள்கிறோம். அந்த துவாவை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக உலகம் அழியக்கூடிய நாளிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துக்கே வருவார்கள். உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை விதமான இஸ்லாத்துக்கு மாற்றமான விஷயங்களையும் அவர்கள் அழித்து ஒழிப்பார்கள் என்பதாக ஹதீஸினுடைய கிதாபுகளிலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் முழுமையாக தீனின்படி ஆட்சி செய்வார்கள். ஏறக்குறைய 40 ஆண்டுகள் வரை அவர்கள் தீனுடைய ஆட்சி செய்வார்கள், திருமணம் செய்து கொள்வார்கள். அதன் பிறகுதான் அவர்கள் இறந்து விடுவார்கள் என்பதாக ஹதீஸினுடைய கருத்திலே நாம் தெரிந்து கொள்கிறோம். கண்ணியமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, இவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்திலே என்ன இருக்கிறது, குரானிலே என்ன இருக்கிறது, குரானை நாம் படிக்க வேண்டும். குரானை ஒரு விஷயத்திலையும் ஒரு ஆயத்திலும் ஒரு விஷயங்கள் இருக்கிறது. நான் உங்களுக்கு சுருக்கமாக அந்த குரான், ஹதீஸ், தீனுடைய பெரியவர்கள் சொன்னது, அந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இதை பற்றி விளக்கமாக இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாளைக்கு நாம் பேசுவோம். அதாவது நம்மளுடைய சகோதரர்கள் சில பேர் கேட்டாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி, மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்றால் யார் என்பதாக. நாமும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் இதை பற்றி நாம் பேசுகிறோம். நாம் பேச பேச நமக்கும் அதனுடைய விளக்கங்கள் நமக்கு கிடைக்கும். நம்ம பேச பேச என்னாகும், பழைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும், நம்ம எடுத்து படிப்போம். பேசணுன்றதுக்கு நமக்கும் தீனுடைய அறிவு வேணும், தீனுடைய விளக்கங்கள் வேணும்னு சொல்லி நாமும் முயற்சி எடுப்போம். இந்த முயற்சி எடுக்கிறது எதுக்காக அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுக்காக தான் இந்த தீனுடைய பயான் பேசுகிறது, தீனுடைய பயான் கேட்குறது எல்லாமே எதுக்காக அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் ஒருவனுக்காக. ஏனென்று சொன்னால் இந்த தீனுடைய விஷயங்களை நாம் பரப்ப வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்போ எதுக்கு குரானை இறக்கியிருக்கான்? குரானில் எதுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்லியிருக்கிறான்? மரியம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி எதுக்கு சொல்லியிருக்கிறான்? இம்ரானை பற்றி எதுக்கு சொல்லியிருக்கிறான்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை பற்றி எதுக்கு சொல்லியிருக்கிறான்? மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. தினந்தோறும் அப்போ எதுக்கு அல்லாஹ் தஆலா குரான் ஓத சொல்கிறான்? இப்போ நீங்கள் நம்ம குரான் ஓதுறோம்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம அரபிலே படிச்சுட்டு போகிறோம், ஆல இம்ரான் சொல்லிட்டு நம்ம கூட அந்த சூரா படிச்சுட்டே போயிடுவோம்.
அப்போ நம்மளுக்கு அது என்ன இருக்குதுன்றது நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம அந்த அந்த அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சு நம்ம படிக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு ஆயத்துக்கள்லையும் அது என்ன சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் தஆலா என்பதை நம்ம விளங்கி கொண்டு நம்ம வந்து என்ன செய்யணும், ஓதணும். அதுக்காக நம்ம விளக்கம் தெரியலையேன்னு சொல்லி ஓதாமல் விட்டுறக்கூடாது. நம்ம ஓதிக்கிட்டே இருக்கணும். அதே சமயம் இந்த மாதிரி நம்ம பயான்களில் நம்ம கேட்டு அது குரானில் என்னென்ன விஷயங்கள் அதனுடைய சாராம்சங்கள் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு நம்ம படித்தோம்னு சொன்னால் நம்ம படிக்கும்போது ஓரளவுக்கு நம்மளுக்கு புரியும். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய பற்றி வருது, அது மாதிரி இம்ரானுடைய அந்த சந்ததிகள் அந்த சூறாக்களில் இம்ரானை பற்றி வருது, ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி வருது. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தீனை கற்றுக்கொள்ளணும். அதுக்காக நேரத்தை ஒதுக்கணும். நாம் அந்த மாதிரி தீனுடைய விஷயத்தை கற்றுக்கொண்டால்தான் நமக்கு நிறைய விஷயங்கள் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு புரிய வைப்பான். இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், கஷ்டமான சூழ்நிலையில் எப்படி வாழ வேண்டும். அவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ அவர்களுக்காக அந்த மக்கள் எல்லாம் தூற்றுனாங்க. நீங்கள் வந்து ரொம்ப கெட்டவங்க, உனக்கு எப்படி வந்து தகப்பன் இல்லாமல் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு இதில் இருந்தாங்க. அல்லாஹ்வுக்காக அவங்க பொறுத்து கொண்டாங்க. அந்த சகிப்புத்தன்மை, அந்த பிரசவ வலி அவங்க வந்து தாங்கிட்டு இருந்தாங்க. அந்த பிரசவ வலிக்கு கூட அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பி நீங்கள் இந்த மாதிரி பேரிச்சம்பழத்தை சாப்பிடுங்க, பக்கத்தில் அந்த ஓடக்கூடிய அவங்க கால்நடிக்கல கீழே தான் அந்த ஓடுது, அந்த நீரூற்று ஓடுது, அந்த நீரூற்றை நீங்கள் குடிங்க அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் தஆலா நான்னா எப்படியாவது அந்த குழந்தைய வர வச்சிருக்கலாம். அந்த பிரசவ வலி அவர்கள் சொல்கிறாங்க, நான் உயிரோடு இருக்கிறேனே, இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. எல்லாமே குரானில் வருது, குரானுடைய விளக்கங்களில் வருது. அப்போ அந்த அளவுக்கு அவங்க இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் மறுமையில் அல்லாஹ் தஆலா நன்மையை கொடுப்பான் என்பதாக. குரானில் சொல்லக்கூடிய ஒரே பெண்மணி யார், மரியம் அலைஹிஸ்ஸலாம். குரானில் பின் வரக்கூடிய பெண்ணுடைய பேர் என்னன்னு சொன்னால் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெண், அந்த ஒரு பேர் மட்டும்தான் வந்திருக்குது என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வுக்காக சிரமத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும். எதுக்கு இந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீ அவங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். இம்ரான் அவங்க இம்ரானும் அவங்களுடைய மனைவியும் துவா பண்ணுறாங்க, ஆண் குழந்தை தான் வேணும்னு. ஆனால் அல்லாஹ் தஆலா பெண் குழந்தையை கொடுக்குறான். அந்த பெண் குழந்தையை கொடுத்ததுனால என்னாச்சு, அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, பெண் குழந்தை வேணாம்னு தூக்கி போட்டாங்களா? இல்லை, பெண் குழந்தையை வளர்க்குறாங்க. அல்லாஹ் தஆலா சிறப்பான முறையில் வளர்க்குறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து இதாக வச்சு வளர்க்குறான், குருவாக வச்சு வளர்க்குறான், ஒரு உஸ்தாதாக வச்சு அல்லாஹ் தஆலா வளர்க்க செய்கிறான். அப்போ அவர்கள் வந்து வளர்க்கறதுக்கு அல்லாஹ் தஆலா வந்து கிருபை செய்கிறான். அந்த பெண்ணுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒதுக்கலை. அப்போ அவங்க அந்த வளர்த்துட்டு அவர்களுடைய வயிற்றில், அந்த பெண்ணுடைய மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வயிற்றில் எவ்வளோ பெரிய நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து பிறக்க செய்கிறான். அப்போ தொடர்ச்சியாக இந்த சந்ததி வந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இந்த சந்ததிகளுடைய தொடர்ச்சி இருக்குது. அதனால் நீங்கள் பெண் குழந்தையை வெறுக்காதீங்க. பெண்ணுன்னு சொன்னால் இலக்காரமாக நினைக்காதீங்க. ஐயோ நம்ம பெண்ணாக பிறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன உங்களை நீங்கள் தாழ்வாக நினைக்காதீங்க. அல்லாஹ் தஆலா பெரிய ஒரு அந்தஸ்து வச்சுருக்கிறான். குடும்பத்தில் கஷ்டங்கள் இருக்கும், சிரமங்கள் இருக்கும். அவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி தனியாரையில் இருந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க, வாழ்ந்தாங்க, ரொம்ப சிரமப்பட்டாங்க. அப்படியெல்லாம் சிரமத்தை தாங்கினதுக்கு அப்புறம் தான் அவர்களுக்கு என்னாச்சு, நபி அல்லாஹ் தஆலா பிறக்க வச்சான் அவங்க வயிற்றில். இப்போ உலகம் உள்ள வரைக்கும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி, மரியம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி, இம்ரானை பற்றி, அவங்க மனைவியை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லிக்கிட்டே இருக்கான். உலகம் அழிகிற வரைக்கும் அவர்களை பற்றி அந்த பேச்சு குர்ஆனில் பேசப்பட்டு கொண்டே இருக்கும், ஓதிக்கொண்டே இருப்பார்கள். உலக மக்கள் எல்லாம் ஓதுவார்கள் இந்த குர்ஆனை. எவ்வளோ பெரிய பாக்கியம். அதை போல் குடும்பத்தில் வந்து ஏன்னு சொன்னால் அந்த குடும்பம் தான் இந்த உலகம், இந்த உலகம்தான் குடும்பம். அந்த குடும்பத்தினுடைய கட்டமைப்பு அதைத்தான் எல்லாம் பார்க்குறான். குடும்பத்தில் எப்படி நீங்கள் வாழ்கிறீங்க, அந்த கட்டமைப்பு எப்படி இருக்குது, தாய் தகப்பன், சகோதரன் சகோதரி, மகன், இப்படி ஒன்று பேரன் பேத்தி. இம்ரானுடைய பேரன் தானே ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்போ இதெல்லாம் வந்து அவர்கள் எப்படி வளர்க்கிறார்கள், எப்படி வாழ்கிறார்கள், இதெல்லாம் அல்லாஹ் தஆலா பார்க்குறான். ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி உதவி செய்கிறாங்க, ஒருத்தர் எப்படி பார்த்துக்கிறாங்க, அந்த அந்த குடும்பம் எப்படி இருக்குது, அந்த கூட்டம் எப்படி இருக்குது, அவங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நேரத்தில் மற்றவர்கள் கெடுதல் செய்கிறாங்க, அந்த கெடுதலை தாங்குறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமை கொலை செய்யறதுக்காக எவ்வளோ முயற்சிகள் பண்ணுறாங்க.
அப்போ அதெல்லாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, பொறுத்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானலோகத்துக்கு அல்லாஹ் தஆலா வைக்கிறான். யாரும் அவரை போய் டச் பண்ண முடியாது. மறுபடியும் வருவாங்க, மறுபடியும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, முஸ்லீமாக வருவாங்க, பூரா உலகத்தையுமே ஆட்சி செய்வாங்க. பூரா உலகமும் அவர்களுடைய கையில் தான் இருக்கும். தஜ்ஜாலை கொல்லுவாங்க. தஜ்ஜால்ன்ற ஒரு பெரிய ஒரு கொடிய ஒன்று இருப்பான். அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாள் இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி பேசுவோம். இந்த தஜ்ஜால்ன்றவன் என்ன செய்வான், நான் தான் கடவுள்னு சொல்லுவான். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பாங்க. அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், இவன் சொல்லிட்டு அலைவான். அப்போ அவனை தஜ்ஜாலை கொல்றதுக்கு தான் வருவாங்க. அல்லாஹ் தஆலா அனுப்பி வைப்பான். மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, அதுக்கப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அப்போ இந்த மாதிரியெல்லாம் நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குது. உலகம் அழியக்கூடிய நாளில் என்னென்ன நடக்குன்றதையும் ஹதீஸினுடைய கருத்தில் நிறைய இருக்குது, நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நிறைய உலகம் அழியக்கூடிய நாளில் எப்படி நடக்கும் அதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கிறோம். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து நீங்களும் தீனுடைய கிதாபுகளை படிங்க, மற்ற மக்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள். டெய்லி குர்ஆன் ஓதுங்க, ஹதீஸை படிங்க, ஹதீஸுடைய விஷயங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்கள் அதை படிங்க, பாருங்கள், மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். ஒருத்தருக்கு தீனுடைய விஷயங்களையும் பேசிக்கொள்ளணும். எப்படி துனியாவுடைய விஷயங்களை பேசிக்கொள்கிறோமோ, இந்த உலகத்தை பற்றி பேசிக்கொள்கிறோமோ, இந்த உலகத்தை பற்றி பேச என்ன ஆகுதுன்னா, உலகத்தை பற்றி தான் உள்ளத்தில் இருக்குது. அப்போ தீனை பற்றி பேசும்போது தான் தீனில் என்ன ஆகும், ஒரு உயிரோட்டம் வரும், உள்ளத்தில் ஒரு உயிரோட்டம் வரும். அது உள்ளம் உயிர்ப்பிக்கப்படுதுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நீங்கள் அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி நீங்கள் பேசுங்க, தீனை பற்றி பேசுங்க, உங்களுடைய உள்ளம் என்ன ஆகும், உயிர் பெறும் என்பதாக என்ற கருத்து கூட அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இறந்து போன இந்த பூமி, வறண்டு போன பூமி எப்படி செழிப்பாகுதோ அதே போல் அல்லாஹ்வுடைய பேச்சு பேசக்கூடிய அந்த உள்ளம், கேட்கக்கூடிய அந்த உள்ளம் அல்லாஹ் தஆலா உயிர்ப்பிக்கிறான், செழிப்படைய செய்கிறான். எந்த உள்ளம் அல்லாஹ்வை திக்ர் செய்தோ அது உயிர் உள்ளதுக்கு சமம். எந்த உள்ளம் அல்லாஹ்வை திக்ர் செய்யவில்லையோ அது உயிரற்றதுக்கு சமம் என்பதாக ஹதீஸினுடைய கருத்தில் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் தீனுடைய விளக்கத்தை கொடுத்து, இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நிரந்தரமான வெற்றியை கொடுத்து, சீரும் சிறப்பான வாழ்க்கையை கொடுத்து, சொர்க்கத்தை கொடுத்து, சொர்க்கத்தை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுத்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஹைரில் சையீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாளை வேறொரு பயன் நிகழ்ச்சியை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக. ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.